இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 55:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உலக வாழ்க்கையிலே ஜனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு கூட வாழுகின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. வருத்தங்கள் நிறைந்த ஒரு சில குடும்பங்கள் உண்டு. பாரம் சுமக்கின்ற குடும்பங்களை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரம் என்ற வார்த்தை கவலையை குறிக்கிறது, சோர்வை குறிக்கிறது, சரீரத்திலே உண்டான வேதனையை குறிக்கிறது, மன அழுத்தங்களை குறிக்கிறது. ஐயோ, என்னுடைய குடும்பத்திலே விதமான ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதே என்று சொல்லி மனபாரத்தோடு கூட மன கிளேசத்தோடு கூட வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை குறிக்கிறது. குறிப்பாக, ஆண்டவர் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகின்ற ஒரு நிலைப்பாட்டை குறிக்கிறது. கடன் பிரச்சனை எங்களை மிகவும் நோக பண்ணுகிறதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை குறிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று நம்முடைய கவலைகள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. அன்னாள் என்ற ஸ்திரியை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவள் கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நிந்திக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவள் துக்கத்தினாலே சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து சென்றாள், கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து சென்றாள். அவளுக்குண்டான போராட்டங்கள், நிந்தைகள், கிளேசங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டாள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விட்டாள். அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவளுடைய விண்ணப்பத்தின்படியே, அவளுடைய பொருத்தனையின்படியே ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்து அன்னாளின் இருதயத்தை களிகூற பண்ணினார். அவள் மகிழ்ந்து களி கூறினாள், ஆண்டவரை போற்றி பாடினாள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலே உன் பிள்ளைகளை குறித்ததான கவலைகள், பாரங்கள் உன்னை அழித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய குடும்பத்தில் இந்த நன்மையான காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ தனிமையிலே அழுது கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். அல்லது உனக்குண்டான கொடூரமான வியாதியினாலே நீ உன் படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஏனென்றால் அவர் நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் முதுகுக்கு பின்பதாக எரிந்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலே குடித்து குடித்து வறுமைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீ நொந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் பேரிலே வைத்து விடு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் ஒருவரே உன்னை ஆதரிப்பார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உன் முகத்திலிருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இயேசு கிறிஸ்து ஒருவரே உன்னை ஆதரிக்க போதுமானவராக இருக்கிறார். உன் குடும்பத்தார் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை மறந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே உங்களுடைய பாரங்கள், கவலைகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்கள் குடும்பத்திலே, அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். ஆச்சரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வழிநடத்துவார். உன்னுடைய பாரங்கள் எல்லாம் நீங்கி போகும். உன்னுடைய கவலைகள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உன் குடும்பத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பையும் அதோடு கூட ஒரு பெரிய சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அதிசயத்தை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். எனவே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படியே கவலையோடும் மனக்லேசத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, பலவீனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்யட்டும். அதிசயம் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும். கண்ணீர் கவலைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஒரு புதிய அனுபவத்தை தாரும். மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வார்த்தைகளை கேட்டவர்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.